அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 14வது அதிகாரத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த 14வது அதிகாரத்தில் 1 11 வசனங்கள் வரையிலும் ஆண்டவர் இங்கே தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டாம், அறிவிக்க வேண்டாம் என்று சொல்லி அவரிடத்தில் எசேக்கியேல் இடத்துல அவரை ஊழியக்காரனாக அங்கீகரித்து அவரிடத்தில் விசாரிக்க வந்த மூப்பர்களுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியத்தை அறிவிக்க வேண்டாம் என்று எசேக்கியேலுக்கு கட்டளை கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால், சிலை வணக்கத்தை தங்களுடைய இருதயங்களில் கொண்டிருந்த இஸ்ரவேலின் மூப்பர்களில் சிலர் கர்த்தருடைய ஆலோசனையை பெறும்படி எசேக்கியேலை சந்திக்கிறார்கள். கர்த்தர் தாமே நேரடியாக விக்கிரக ஆராதனைக்காரருக்கு நானே பதிலுரைச்சுக்கிறேன், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், தீர்க்கதரிசிகள் மூலமாக நான் பதிலுரைக்க விரும்பலை என்று அவர் கூறுகிறதை பார்க்கிறோம். ஒரு தீர்க்கதரிசி அவர்களுக்கு பதிலுரைப்பான் என்றால் அவன் வஞ்சிக்கப்பட்டு அவ்வாறு விசாரிக்க வந்தவர்களோடு கூட சேர்ந்து தண்டிக்கப்படுவான் என்கிற கருத்தையும் இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் எசேக்கியேலுக்கு சொல்லுகிறார். வசனம் 1 சொல்லப்பட்ட அந்த மூப்பர்கள் எசேக்கியேலை ஒரு தீர்க்கதரிசியாக அங்கீகரித்து அவர் மூலமாய் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை விசாரிக்க வந்திருக்கிறாங்க. ஆனால் அவருடைய உள்ளம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அங்கே 3ஆம் வசனத்தில் 4ஆம் வசனத்தில் 7ஆம் வசனத்திலெல்லாம் இருதயத்தின் மேலே அவர்கள் விக்கிரகங்களை நாட்டி என்று சொல்லப்படுகிறது. உள்ளமெல்லாம் இருதயத்தில் விக்கிரக ஆராதனையை குறித்த எண்ணங்கள் உடையவர்களாக காணப்படுகிறார்கள். வெளியே பார்க்குறதுக்கு பக்தி மிக்கவர்களாக தோன்றுகிற அவர்கள் இருதயத்தில் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துக்கு அந்த இடத்தை கொடுக்காதபடி தங்கள் மனதில் பிற காரியங்களையும் பாசத்தை எல்லாம் நிறைச்சி வச்சிருக்கிறத ஆண்டவர் கண்டுகொண்டு சொல்லுகிறார், நீ இவர்களுக்கு ஒன்றும் உரைக்க வேண்டாம் என்று சொல்லி. கொலோசியர் 3:5 பார்க்குறோமே, ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரீச்சை, விக்கிரக ஆராதனையாகிய பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இருதயத்தில் இந்த காரியங்களினால் நிறைந்த மூப்பர்கள் இப்பொழுது எசேக்கியேலை சந்திக்கும்படியாக வந்திருக்கிறார்கள். ஆண்டவர் ஏன் இவ்வளவு கோபமாக அதற்கு தீர்க்க தரிசனமே அவர்களுக்கு சொல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆண்டவர் எழுதி கொடுத்த முதல் கட்டளையே யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 3-5 வரை பார்க்கிறோம். என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாயும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம், நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிறருடைய அக்கிரமத்தை, பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே நான் எரிச்சலுள்ள தேவன், என்னை பகைக்க வேண்டாம் என்று சொல்லி இங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். முதல் கட்டளை அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. அதற்கே கீழ்ப்படியாமல் இருதயம் முழுவதையும் விக்கிரகத்தால் நிரப்பிக்கொண்டு அவர்கள் வந்து விசாரிக்கும்படியாக வந்திருக்கிறாங்க. உபாகமும் 13:6-18 வரை இன்னும் கடுமையாக இந்த கட்டளை ஆண்டவர் விளக்குகிறதை பார்க்கிறோம். உன் சகோதரனோ, உன் குமாரனோ, உன் குமாரத்தியோ, உன் மார்பில் உள்ள உன் மனைவியோ, உன் பிராணனை போல் இருக்கிற உன் சிநேகிதனோ, பிராண சிநேகிதன், என் உயிர் சிநேகிதன்லாம் சொல்கிறோமே, அவர்கள் நாம் போய் வேற தேவர்களை சேவிப்போன்னு சொல்லி உன்னை அவர்கள் சுற்றிலும் உனக்கு சமீபமாக இல்லை தூரமாக தேசத்தில் ஒரு முனை தொடங்கி அல்லது மறுமுனையில் இருக்கக்கூடிய ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது ஊருக்கு தூரமாக இருக்கக்கூடிய இல்லை இந்த திசையிலிருந்து தொடங்கி இந்த இந்தியாவினுடைய கடைசி எல்லை என்று வைத்துக்கொள்வோம், அங்கேயோ போய் நம்ம ஜனங்களினுடைய அந்த தேவர்களை காமிச்சு நம்ம அங்கே போய் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி ரகசியமாய் உன்னை ஏவி விட்டாங்கன்னா, உன்னை கூப்பிட்டாங்கன்னா நீ அவனுக்கு சம்மதிக்க வேண்டான்னு சொல்கிறாரு. அவனுக்கு செவி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார். அவன் மேல் இரக்கம் காட்டாம நீ அவனை தப்ப விடாம அவனை நீ என்ன செய்யணும்னு சொல்றாருன்னா, கொலை செய்து போட வேண்டும். முதல்ல உன் கையும் பின்பு சகல ஜனத்தின் கையையும் அவன் மேலே வைத்து அவனை கொலை செய்ய வேண்டும் என்கிற அளவிற்கு ஆண்டவருடைய எரிச்சல் அத்தனையாக ஒரு மனிதன் மேலே, ஒரு மனிதனுக்கு இடரல் உண்டாக்குகிறவனுக்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம். ஆனால் எந்த மனுஷனால
இடர்கள் வருகிறதோ அவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டது போல உன்னை ஏவி விடுகிறவனுக்கு அவனை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவன் சாகும்படி அவன் மேல் கல்லெறிய கடவா என்று 10ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்னும் 12ஆம் வசனத்தில் கொடிய மக்கள், பேலியாளின் மக்கள் உங்கள் பட்டணத்தில் ஒன்றில் அதை அறியாத மக்களை நீங்கள் சேவிப்பதற்கு நான் உங்களுக்கு தெய்வத்தை காட்டுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவர்கள் அப்படி வழிதவறி போக வைத்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த பட்டணத்தின் குடிகளை பட்டய கருக்கினால வெட்டி அதையும் அதில் உள்ள யாவற்றையும் அதன் மிருக ஜீவன்களையும் பட்டய கருக்கினால சங்காரம் பண்ணி அதை கொள்ளையிட்டதை நீ எல்லாம் கூட்டி சுட்டெரித்து விடு. அதில் கொள்ளையிடிச்சதெல்லாம் நீ உன் பக்கத்தில் வைக்காத. அந்த பட்டணம் மண்மேடாக கடவது. சபிக்கப்பட்ட பொருளில் ஒன்றையும் எடுக்காதே. உன் தேவனாய கர்த்தரின் கற்பனையெல்லாம் கை கொண்டு உன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்யும்படி அவர் சத்தத்திற்கு செவி கொடுப்பாய் ஆகில் கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயை செய்து உனக்கு இறங்கி அவர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தியடைய செய்வார். ஆண்டவர் விருத்தியடைய செய்கிறதற்கு நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் தேவை, இருதயத்தில் பரிசுத்தம் தேவை. இருதயத்தில் தேவனை தவிர வேற எந்த காரியத்தை நிரப்பினாலும் அவர் எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து அவர் தன்னை பகைக்கிறவர்களை அவர்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்லி எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் நாம் எல்லாவற்றிற்கும் மேலாக நம் இருதயத்தை காத்து கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தையில சொல்லப்பட்டிருக்குது. நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள் என்று சொல்லி இந்த வசனம் 8 ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் தகுதிக்கேற்ப நானே உத்தரவு கொடுப்பேன், என் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு சங்கரித்து போடுவேன் என்று சொல்லி 5ஆம் வசனத்தில் என்னை விட்டு பேதலித்து போனார்கள் என்று சொல்லுகிறார். 9:10 அவரவர் தங்கள் அக்கிரமத்தை சுமப்பார்கள். தீர்க்கதரிசியினிடத்தில் விசாரிக்கிறவனுடைய தண்டனை எப்படியோ அப்படியே தீர்க்கதரிசியினுடைய தண்டனை இருக்கும். அவன் தன்னுடைய மனதில் தோன்றினதை அவர்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சானா, இருதயத்தில் இத்தனை அருவருப்புகளை வைத்துக்கொண்டு விசாரிக்கிறவனுக்கு என்ன தண்டனை கிடைக்குமோ அதே தண்டனை தான் தீர்க்கதரிசிக்கும் கிடைக்கும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். எதற்கு இவ்வளவு கடுமையான தண்டனை? இஸ்ரவேலில் இனி வழி தப்பி போகாமலும் தங்கள் எல்லா மீறுதல்களால் அசுசிப்படாமலும் இருக்கும்படியாக இப்படி நடக்கும். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டின் நாட்களில் ஆதி அப்போஸ்தலர்களுடைய நாட்களில் பேதுருவினுடைய அந்த ஊழியத்தில் அங்கே பணாசை உடையவர்களாக அனனியா சப்பிரால் அவர்கள் ஒருமனப்பட்டு காணப்பட்ட பொழுது அந்த சபையிலே அவர்கள் மரித்ததை நாம் பார்க்கிறோம். அது நிமித்தமாக நிறைய ஜனங்கள் பயந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். ஆகவே எல்லா மனிதர்களும் வழிதப்பி போகாம எல்லா மீறுதல்களால் அசுசிப்படாமல் இருக்கும்படியாக ஆண்டவர் நிறைய நேரங்களில் ஆண்டவர் அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் சுமக்கும்படியாக செய்கிறார் என்கிற காரியத்தை இங்கே எசேக்கியேலுக்கு அறிவித்து, அதனால நான் பார்த்து கொள்ளுகிறேன், நீர் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அங்கே எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் சரியான உத்தரவு அருளி செய்ய அவர் மாட்டார், அவர் ஏமாற்றினேன் என்று சொல்லுகிறது போல எத்தப்பட பண்ணினேன் என்று பேசுகிறார். இஸ்ரவேலின் விக்கிரக ஆராதனையை பொறுத்து கொள்ளவோ ஆதரிக்கவோ உற்சாகப்படுத்தவோ செய்யும் எந்த ஒரு தீர்க்கதரிசியையும் தேவன் அளிப்பார். அதே போல ஒழுக்க கேட்ல வாழும் சபை அங்கத்தினர்களை சகித்தும் அவர்களுடைய துன்மார்க்கத்தை கண்டியாமலும் அவர்களை சபையை விட்டு விலக்காமலும் இருக்கிற சபை ஊழியர்களை கூட, அந்த மாய்மால சபை அங்கத்தினரை கூட ஆண்டவர் அதை வச்சிருக்கிறவங்களையும் அந்த ஊழியர்களையும் தண்டிக்கிறார், அந்த பாவம் செய்கிறவர்களையும் இன்றைக்கு தண்டிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 5:5 சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் நாளிலே ரட்சிக்கப்படும்படி மாம்சத்தின் அழிவுக்காக அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன் என்று சொல்லி சாத்தான் கையில கொடுத்தா அவன் நம்மில் இருக்கக்கூடிய மண் ஆசைகளை, இருதயத்தில் காணப்படுகிற இச்சையான காரியங்களை, அவனுடைய சுபாவமே அவன் வயிற்றினால ஊர்ந்து மண்ணை நக்குகிறவனாக அழைப்பை பெற்றிருக்கிறபடினால, அந்த சாபத்தை பெற்றிருக்கிறபடினால நம்முடைய உலகத்தினுடைய ஆசைகளை அவன் நம்மை விட்டு நம்மை சோதிக்கும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் நம்மிடத்திலிருந்து
எடுத்து போட்டு விடுவார். இயேசு கிறிஸ்துவின் நாளில் ரட்சிக்கப்படுவோம் என்கிற காரியத்தை பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே இருதயத்தில் இத்தனை அழுக்குகளை கொண்டு விசாரிக்க செல்லுகிறவர்களுக்கும் ஐயோ, இப்படிப்பட்ட ஆட்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களுக்கும் ஐயோ. மிகவும் ஜாக்கிரதையாக தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவருடைய வார்த்தை உண்டானால் அதை மாத்திரமே அறிவிக்க வேண்டும் என்கிற காரியத்தை இங்கே எசேக்கியேலுக்கும் ஜனங்கள் அருவருப்பான இருதய சிந்தனையோடு கூட தேவனுடைய சன்னிதானத்தில் விசாரிக்க போகக்கூடாது என்கிற எச்சரிப்பையும் இங்கே ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். ஜாக்கிரதையாய் வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கைகள் தூய்மை உள்ளவன், இதய நேர்மை உள்ளவன். கைகள் தூய்மை உள்ளவன், இதய நேர்மை உள்ளவன். ரட்சிப்பின் தேவனையே என்னாலும் தேடுபவனே, ரட்சிப்பின் தேவனையே என்னாலும் தேடுபவன்.